அடுத்ததாக எண் 11 9ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த எஸ் ராஜபிரகதீஷ் தன் எண்ணங்களையும் கருத்துகளையும் வித்தாக விதைக்க வந்திருக்கிறார். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்ப்பதற்கே எவனும் பயப்படுவான் என்று பாரதியின் கவிதையை கூறி, கம்பன் கண்ட காவிய மொழி, இளங்கோ கண்ட சிலம்பு மொழி, பொதிகை மலையில் தோன்றிய பொதிகை மொழி, வள்ளுவன் கண்ட பொய்யாமொழி, புலவர்களை தம்மால் ஈர்த்த மொழி, காற்றில் கலந்த என் சுவாச மொழியான தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் அடுத்த வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவோம். தமிழ் ஆங்கில கடலில் கரை சேர முடியாமல் அலையாடி கொண்டிருந்த போதிலும், தமிழா நீ பேசுவது தமிழா என்று தமிழ் மொழி தமிழனிடம் கேள்வி கேட்ட போதிலும், அவ்வளவு ஏன் இந்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய கொரோனா வைரஸ் நம் நாட்டிலும் உலகிலும் பரவி கொண்டிருந்த போதிலும் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது இரு கரம் கூப்பி வணக்கங்களை சொல்வதே தமிழர் கலாச்சாரம். அதுவே பாதுகாப்பிற்குரியது, அதுவே மரியாதைக்குரியது என்று தமிழர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகையுமே பின்பற்ற வைத்த ஒரே கலாச்சாரம் என்றால் அதுதான் அல்லவா தமிழர் கலாச்சாரம். வேறு எந்த ஒரு பண்பாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழரின் கலாச்சாரத்திற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்ததை விட ஒரு மனிதன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததே எங்கள் தமிழர் கலாச்சாரம். விருந்து புறத்தா தானுண்டல் சாவாம் மருந்தனினும் வேண்டாற்பற்றன்று என்பதற்கேற்ப உண்பது அமிழ்தமே ஆனாலும் பிறருக்கும் கொடுத்து உண்பவன் தமிழன். இல்லையென்றால் அந்த அமிழ்தமும் விஷம் என்று வாழ்ந்தவன் தமிழன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் இன்றைக்கும் காதுகுத்து முதல் கல்யாணம் வரை உணவோடு சேர்த்து அன்பையும் பாசத்தையும் பரிமாறி விருந்தோம்பல் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் இதுதான் அல்லவா தமிழர் கலாச்சாரம். கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் சிறந்து விளங்கியவன் இல்லை எங்கள் தமிழன். வீரத்திலும் தலை சிறந்து விளங்கி சீறி பாயும் காளையோ சினம் கொண்ட சிங்கமோ அடக்கி ஆள்வதும், எவரேனும் எங்களை அடக்க நினைத்தால் அது எவராக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்த்து போராடுவதுமே எங்கள் கலாச்சாரம் என்று வாழ்ந்தவர்கள் தமிழர். போரில் புறமுதுகில் அம்புப்பட்டு ஓடுவது அவமானம் என்றும், நெஞ்சில் அம்புப்பட்டு வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி அதுவே எங்கள் தன்மானம் என்று ஒரு இனம் வீரத்தை கலாச்சாரமாக கொண்டு வாழ்ந்தது என்று சொன்னால் அது தமிழர் கலாச்சாரம் மட்டும்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடுகிறது எனது மொழி. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, மயிலுக்கு போரை கொடுத்தவன் பேகன். தன்னிடம் வந்து நீதி கேட்ட பசுவிற்காக தன் மகனையே தேர்காலில் பலி கொடுத்தவன் மனுநீதி சோழன். இதையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், நம் நாட்டை ஆண்ட ஒவ்வொரு மன்னருக்கும் ஓரறிவு உயிர்கள் முதல் 6 அறிவு உயிர்கள் வரை அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததே எங்கள் தமிழர் கலாச்சாரம்தான். சமத்துவம் என்பது கலாச்சாரத்துடன் கூட பிறந்த தம்பி மாதிரி. ஒரு முறை நமது அப்துல் கலாம் ஐயா ஒரு விழாவிற்கு சென்றிருந்த போது அங்க ஒரு பாப்பா வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா சமத்துவம் என்னன்னு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, பாப்பா இந்த குத்து விளக்கு ஒரு இந்துவனுடைய அடையாளம், இந்த மெழுகுவத்தி ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம், இதை ஏற்றப்போகும் நான் ஒரு முஸ்லீம், இதுதான் பாப்பா சமத்துவம் என்று சொல்கிறார் நமது அப்துல் கலாம் ஐயா. விவசாயி உற்பத்தி பண்ணலாம் பருத்தி, தொழில்நுட்பங்களால் நாம் அடையலாம் திருப்தி. ஆனால் எங்களது தமிழர் கலாச்சாரம் தான் சொல்லி கொடுத்தது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற மரபை. மெர்சல் திரைப்படத்தில் மருத்துவர் மாறனுக்கு கிடைக்காத கைத்தட்டல், மெஜிஷியன் வெற்றிக்கு கிடைக்காத கைத்தட்டல், ஆளப்போறான் தமிழன் வெற்றிமாறனுக்கு கிடைத்தது என்று சொன்னால், விவேகம் திரைப்படத்தில் அஜய்குமாருக்கு இல்லை கோட்டு சூட்டு போட்ட அஜய்குமாருக்கு கிடைக்காத கைத்தட்டல், விஸ்வாசம் படத்தின் வேட்டி சட்டை அணிந்த தூக்குதுரைக்கு கிடைத்தது என்று சொன்னால் அங்கு கூட போற்றப்படுகிறது நமது தமிழர் கலாச்சாரம். தோழர்களே, அன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் இல்லாத காலத்திலேயே நமது தமிழர் கலாச்சாரம் ஓங்கி ஒலித்தது உண்மை. இன்றைக்கு நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம், சமூக வலைத்தளங்கள் நிரம்பி இருக்கலாம், ஊடகங்கள் ஆளலாம். இருப்பினும் தமிழர் கலாச்சாரம் அழியவோ மறையவோ இல்லை. தமிழரின் கலாச்சாரம் யாரிடமும் மண்டியிடவோ மன்றாடவோ இல்லை.
தமிழரின் கலாச்சாரம் என்றென்றைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மண்ணின் கடைசி தமிழன் இருக்கும் வரை துளிர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே தமிழரின் கலாச்சாரத்தை போற்றுவோம் என்று கூறி இரு கரம் கூப்பி என் மரபை நிரூபித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் நின்ற ஒரே கலாச்சாரம் நம் கலாச்சாரம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றும் ஓரறி உயிரையும் எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம் கலாச்சாரத்தை இன்றும் மறவோம் என்று கூறி சென்ற ராஜ பிரகதீஷிற்கு நன்றி.